அழகான காலையில் மோகலாய் அரசின் பெரிய அரண்மனை அமைதியாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த அரண்மனையில் வாழ்ந்தார் அக்பர் மன்னர். அவருடன் இருந்தார் அனைவராலும் மதிக்கப்படும் புத்திசாலி பீர்பால். அந்த நாளில் மன்னருக்கு மிகவும் விசேஷமான ஒரு பரிசு கிடைத்தது. அது ஒரு அழகான மந்திர மோதிரம். இந்த ஒளியை பார் பீர்பால், இது மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆம் பேரரசே, இந்த மோதிரம் உங்களை தேர்ந்தெடுத்தது போல் தெரிகிறது. இந்த மோதிரம் சாதாரணம் அல்ல, அது உண்மையை கண்டுபிடிக்கும் சக்தி கொண்டதாக கூறப்பட்டது. மன்னர் அந்த மோதிரத்தை மிகவும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார். அதன் ஒளி மின்னியது. அது ஒரு சிறிய மாய உலகத்தைப் போல் இருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சில நேரம் கழித்து அந்த மந்திர மோதிரம் காணாமல் போய்விட்டது. அரண்மனை முழுவதும் அதிர்ச்சி பரவியது. எல்லோரும் குழப்பத்தில் மூழ்கினர். யாரோ ஒருவர் அந்த மோதிரத்தை எடுத்துச் சென்றிருந்தார். என் அரச மோதிரம் போய்விட்டது. அதை திருடியது யார்? உடனே சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியாது மகாராஜ், இது பயங்கரமானது. அந்த நேரத்தில் மன்னர் பீர்பாலை நினைத்தார். ஏனெனில் எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் பீர்பால் அதை புத்திசாலித்தனமாக தீர்த்து விடுவார். பீர்பால் அமைதியாக அந்த சூழ்நிலையை கவனித்தார். அவர் அவசரப்படவில்லை, பதற்றப்படவும் இல்லை. மெதுவாக யோசிக்க ஆரம்பித்தார். இந்த விஷயத்தை நாம் அமைதியாக பரிசீலிப்போம். அவசரம் பெரும்பாலும் தவறுகளுக்கு வழிவகுக்கிறது. சக்கரவர்த்தி அவர்களே, இந்த பிரச்சனைக்கு ஒரு எளிய தீர்வு உள்ளது. நாம் நீதியை நிலைநாட்ட வேண்டும். அரண்மனையில் இருந்த அனைவரையும் அவர் ஒரே இடத்தில் கூடச் செய்தார். அனைவரின் முகங்களையும் கவனமாக பார்த்தார். சில முகங்களில் பயம் தெரிந்தது, சில முகங்களில் குழப்பம் இருந்தது. பீர்பால் ஒரு சிறிய திட்டத்தை அமைத்தார். அவர் கூறினார், இந்த மந்திர மோதிரம் உண்மையை வெளிக்கொணரும் சக்தி கொண்டது. அதனால் யார் அந்த மோதிரத்தை எடுத்திருக்கிறார்களோ அவர்களின் கையில் ஒரு விசேஷமான மாற்றம் தெரியும் என்று. அனைவரும் அதை கேட்டதும் சிறிது பதட்டமாக ஆனார்கள். பீர்பால் அனைவரையும் வரிசையாக நிற்கச் செய்தார். ஒவ்வொருவரின் கைகளையும் கவனமாக பார்த்தார். அவர் எந்த ஒருவரையும் நேரடியாக குற்றம் சாட்டவில்லை. ஆனால் ஒரு விஷயம் அவர் கவனித்தார். ஒரு மனிதர் மட்டும் மிகவும் பயமாக இருந்தார். அவர் தனது கைகளை மறைக்க முயன்றார். அவரது முகத்தில் பதட்டம் தெளிவாக தெரிந்தது. பீர்பால் அமைதியாக அந்த மனிதரை கவனித்தார். அவர் யாரிடமும் எதையும் சொல்லவில்லை. ஆனால் உண்மையை அவர் கண்டுபிடித்து விட்டார். சிறிது நேரம் கழித்து பீர்பால் மன்னரிடம் மீண்டும் பிரகாசிக்கிறது. மிகவும் அமைதியான குரலில் உண்மையை வெளிப்படுத்தினார். இது அற்புதம். அந்த மனிதரே மோதிரத்தை எடுத்திருந்தார். பின்னர் அந்த மோதிரம் மீண்டும் மன்னரிடம் வந்து சேர்ந்தது. அரண்மனை முழுவதும் அமைதி திரும்பியது. மன்னர் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை பார்த்து மகிழ்ந்தார். சகிப்புத்தன்மையும் ஞானமுமே எந்த பிரச்சனையையும் தீர்க்கும் திறவுகோல். என் நண்பர்களே, கவலைப்படாதீர்கள். அனைவரும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். உண்மை எப்போதும் வெளியில் வரும் மற்றும் புத்திசாலித்தனம் எந்த மந்திரத்தையும் விட வலிமையானது. இப்போது அந்த அரண்மனை மீண்டும் அமைதியாக இருந்தது. நிலவொளியில் மெதுவாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது.